நம்ம அடுத்ததான் மீன ராசிக்கு வந்து பார்க்க போறோம். மீனம்னாலே வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர். இதில் என்ன அப்படின்னா குரு இங்கே அதிபனாக இருக்காரு. மீன ராசி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து இவங்க ஏன் நமக்கு அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எப்போவுமே ஒரு கேள்வியில் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு குணாதிசயம் இருக்கு. இந்த கற்பனை நிலை எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த குரு அதிபனாக இருக்காரு. அந்த இடத்துல ராசியாக வரும்போது சந்திரன். மீன ராசியில் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு யூனிக்கான கேரக்டர் எப்படி உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னா அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே வந்து என்ன பிரச்சனையை சந்திப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம்னு நடப்பாங்க. நீங்கள் கேட்டீங்க இல்லையா கற்பனான்னு சொல்லி. ஆமாம். ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு, ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு பாசம் கருணை, சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்திலையும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். சோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து ரெண்டு பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்ததாக மீன ராசிக்கு வந்து பார்க்க போகிறோம். மீன ராசி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து எதுக்கு நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையில வந்து இவங்க ஏன் நமக்கு அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு எப்பவுமே ஒரு கேள்வியில ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது இல்லாம கண்டிப்பா ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மீன ராசியில இருக்கிற ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்க ஒரு யூனிக்கான கேரக்டர் எப்படி, இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் இருக்கு அப்படின்னா அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா கால புருஷனுக்கு 12ஆம் பாவகம் சொல்லக்கூடியது மீனம். மீனம்னாலே வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர். இதுல என்ன அப்படின்னா குரு இங்க அதிபனா இருக்காரு. இருக்கிறதுலே பாருங்களேன், எல்லா ராசியை விட சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி யாரு? மீனராசி. அதே மாதிரி புதன் நீச்சமாகக்கூடியது. இங்க வந்து என்ன பிரச்சனையை சந்திப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம் நடப்பாங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா கற்பனான்னு சொல்லிட்டு, இந்த கற்பனை நிலை எங்க இருந்து வரும் அப்படின்னா, இந்த குரு அதிபனா இருக்காது. அந்த இடத்துல ராசியா வரும்போது சந்திரனாங்க. இப்போ குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மீடியா ரிலேட்டட்ல இருப்பாங்க. வெள்ளித்திரையா இருக்கட்டும் சின்ன திரையா இருக்கட்டும், நிறைய ஒரு ஃபெமிலியரான பர்சன்ஸா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு மாதிரியான துறைகள் இருக்கிறதுக்கு இது ஒரு இந்த கிரக இணைவு ஒரு காரணம். இன்னொன்னு சுக்கிரன், நிறைய பேர் நடிகரா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயக்குனர்கள், எழுத்தாளர்களா இருக்கிறது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்கறது வந்து பொதுவாகவே மீனத்துக்கு உண்டு. பொதுவாக மீனராசி எடுத்தோம்னாலே வந்து கலைத்துறைக்கும் இவங்களுக்கும் ஒரு வெள்ளித்திரையினாலே இதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவாக சொல்லக்கூடிய நிலை. இது இல்லாமல் நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு ஆசானாக இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மைனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையில இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்க முடியுமா? சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் முதல் நீச்சம், நீ சொல்றது ஒன்று செய்யறது, நீ எதை கரெக்டாக நடந்துக்கிறியா அப்படின்னு கேள்வி. அப்போ குருபுதன் நம்ம என்ன ஆகும்னா இந்த ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, இவங்களே எதிரியா மாறுறது. என்னால நான் இதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம அதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம, எனக்கு நிறைய பேருக்கு வந்து லவ்லாம் பெரிய காம்ப்ளிகேட்டடா இது ஒரு பிரச்சனை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடிய லைஃப் பார்ட்னரா அமைவாங்க. இவங்களுக்கு அந்த டைமே கொடுக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன மாதிரி நல்லவனும் கிடையாது, என்ன மாதிரி கெட்டவனும் கிடையாதுன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான நல்லவனாகவும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமான கெட்டவனாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப புரியாத புதிர். இவங்களுக்கே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாது. என்ன பண்றோம் ஏது பண்றோன்றதே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ். இப்போ எதுக்கு நான் இங்க வந்து நின்றுருக்கேன், எதை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அந்த ஓவர் திங்க் ரொம்ப, அதாவது எல்லாம் உடலால உழைக்கிறாங்க, மனசா உடலால உழைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்னன்னா மைண்ட் ரிலேட்டடா வந்து கால்குலேட்டிவாவே இருப்பாங்க, இதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. கண்ணு மட்டும் தாங்க தூங்குது, ஆனா மனசு தூங்கவே மாட்டேங்குது, என் மூளை முடிச்சுக்கிட்டே இருக்குங்க, எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். ஏன்னா இவங்களோட 5ஆம் இடமே பாருங்க சந்திரனோட வீடு. நிறைய விஷயங்கள் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதனாலே பாருங்க 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய், கோபம் ஜாஸ்தி வரும். எப்போ எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியும். வார்த்தைகள் பேசும்போது கூட கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த அப்போ என்னன்னா மரியாதை குறைச்சலா பேசுற, இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். குடும்பம்னு வாழ்க்கைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணிக்கணும். இவங்களுக்குமே வந்து லேட்டாக மேரேஜ் ரொம்ப நல்லது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஒரு பெண்ணா இருக்கா அப்படின்னா ஒரு 26க்கு அப்புறமா மேரேஜ் பண்றது நல்லது. ஒரு பையனா இருக்கான் அப்படின்னா ஒரு 29க்கு மேலே மேரேஜ் பண்றது நல்லது. லவ் மேரேஜா இருக்கும் பட்சத்தில் 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். குறிப்பிட்ட ஏஜ், நான் சொன்ன ஏஜ் வரைக்கும் அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணி இந்த லவ் லைஃப் குடும்ப வாழ்க்கையெல்லாம் கொண்டு போகும்போது எங்கதான் இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய உச்சம் இல்லையா, ஒரு ஆண் இருக்கானா அவனா பெண்ணால பிரச்சனை சந்திப்பான். ஏதோ ஒரு வகையில மத்தவங்களோட பழகும் போது ஏதாவது ப்ராப்ளம் சந்திக்க வேண்டி வரும். இதே வந்து ஒரு பெண் இருக்கா அப்படின்னா பெண்ணுக்கே எதிரியா வரும் பாருங்க. என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, என் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக நான் பணம் வாங்கி கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன். ஒன்று பணம், பெண் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கம்யூனிகேட் பண்ண போய் நம்ம ஒன்று பேச போய் அங்கே ஒன்று கன்வே ஆகும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான தவறான புரிதல்கள்ல எங்கேயோ இடத்துல லாக் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இவங்களோட ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேங்க, என்ன மாதிரியான லவ் லைஃப் அனுபவிச்சேன் கிடையாது, என்ன மாதிரியான குழந்தை பருவத்தை அனுபவிச்சேன், ஒவ்வொன்றையும் ரசிச்சு வாழ்ந்தேன். ஒரு கட்டத்தில் பணத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு போதுன்ற நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் மாயேன்னுன்றதை உணர்ந்துட்டேன், இவ்வளவுதான் வாழ்க்கைன்றதை உணர்ந்துட்டேன். எனக்கு இப்போ ஆன்மீகம் தான் வேணுன்ற அளவுக்கு எண்ணங்கள் தோணும். இவங்ககிட்ட நிறைய இன்ட்யூஷன் பவர் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, நான் சாமிகிட்ட பேசுவேன், எனக்கு வந்து நிறைய ரிச்சுவலா சில விஷயங்கள் வரும், விசுவலைஸாக வரும், கனவுல வரும், என் கூட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், என்னோட முன்னோர்களுடைய எனக்கு கனெக்ட் வரும். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ல கேட்டு பாருங்க. டெஃபினட்டாக மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கேது, அதாவது பொதுவாகவே வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரயஸ்தானத்தை குறிக்கிறது, ஒரு மறைமுகமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இவங்களோட லைஃப்ல வந்து என்ன நடக்குதுங்கிற ஒரு இன்ட்யூஷனான சில விஷயங்கள் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் மட்டும் உங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. அப்படிங்கிறப்போ சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நம்பாதீங்க. இன்னொன்று வந்து வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க, அசால்ட்டா வந்து நோ சொல்ல தெரியாது.
அங்கதான் பிரச்சனை. யார் எதை கேட்டாலும் ஹெல்ப் பண்றேன், முடியாட்டி கூட முடியுன்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருவாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்தோன்னா போதுமானது. ஓகே, இன்னைக்கு வந்து மீன ராசியில் இருக்கிற ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒரு பக்குவம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை வச்சு ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு புதுசாக கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து ஆன்மீக ரீதியாக போவாங்க அப்படிங்கிறத மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு மீன ராசி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நன்றி மேம். நன்றி.